என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சமையல் பண்ணிட்டு இருக்கேன். மருமகளே, வெண்ணி கொதிக்க வைக்கிறது பேரு சமையல் அப்படின்னா சோறு குழம்பு கூட்டுலாம் பண்றதுக்கு என்ன பேர் வைக்கிறது? அடே மாமியார் கிழவி, நான்லாம் வெண்ணி கொதிக்க வைக்கிறது பெரிய விஷயமாக்கும். எகத்தாலமா பண்றீங்க எகத்தாலம். இப்ப நான் உங்களுக்கு ஆப்பி எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். இருங்க. என்ன மருமகளே, நான் என்ன வீட்டை விட்டு வெளியில ஓடி போய் ஃபாரினா போக போறேன், அர்ஜென்டா வருதேன்னு யூரின் போலான்னு பார்த்தேன். அதுக்கு விட மாட்டியா நீயே? அப்படி இல்லத்தே, உங்க பையன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அப்படித்தானே, இரு நானே கூப்பிடுறேன். டேய் மவனே இங்க வாடா. என்ன புஜ்ஜிமா, என்ன கூப்பிட்டியா புஜ்ஜிமா? டேய் எரும மாடுனக்க நான் இங்க ஒருத்தி நின்னுகிட்டு இருக்கேன். உன் கண்ணுக்கு நான் தெரியல, உன் பெண்டாட்டி தான் தெரியுதல. ஐயோ அப்படி இல்லம்மா, அவ தான் கூப்பிட்டுருப்பாளன்னு நினைச்சு வந்தேன். இதே கூப்பிடுறது பெண்டாட்டியா இல்ல அம்மையான வித்தியாசம் தெரியாம இல்ல வெக்கம் கட்ட வேலை. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் காண்பது எல்லாம் அட உன் முகம்தானே, நான் கேட்பது எல்லாம் அட உன் குரல் தானே. அதாம்மா, எல்லா சத்தமும் எனக்கு அவசத்தமாவே கேக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெருவுல ஒரு கழுதை கத்திச்சே, அது கூட உன் பொண்டாட்டி குரல் மாதிரியே கேட்டிருக்குமே. ஐயா அத்தை, அது உங்க குரல் மாதிரியே இருக்குன்னு இப்பதான் எம்மான்னு வெளியில போய் பாத்துட்டு வந்தாருத்தே. பாத்தியாலே அவ பேசுறது பாத்தியாலே, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறியே நீயே? ஏம்மா, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய நாமளே கேள்வி கேட்டா அது நல்லாவா இருக்கும்? சரி அவ இதை சின்ன பிள்ளை விட்டுறலாம். சின்ன பிள்ளையாக்கும்ல, அவ ஆளை பத்தியே எம்புட்டு உயரம் இருக்கானே. அது இருக்கட்டுமா, எதுக்காக என்னைய கூப்பிட்டு அதை சொல்லு. கூப்பிட்டது என்னவோ நான் தான், கூப்பிட சொன்னது உன் பெண்டாட்டி. அவகிட்ட என்னன்னு போய் கேளு. புஜ்ஜுமா என்ன கூப்பிட்டியா புஜ்ஜுமா? என்னங்க, நம்ம ரூம்ல 2 ஷர்ட் இருக்கு. அதுல 2 ஷர்ட்ல ஒன்னு உங்க அம்மா செலக்ட் பண்ணாங்க, இன்னொன்னு நான் செலக்ட் பண்ணேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், எது யாரு செலக்ட் பண்ணான்னு சொல்லணும். எப்படி ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமாத்தே ஆமா. இருங்க, உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். இது வந்து புஜ்ஜிமா, நீயே போய் எடுத்துட்டு வந்துறேன். எங்க நான் என்ன சும்மா வாங்க இருக்கேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அட அறிவிட்ட வேலை, அவளே 1/2 மணி நேரமா வெந்நிய கொதிக்க வைக்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அத சமையல் வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம குடிக்கிறதுக்கு வெந்நிய வடச்சட்டியில கொதிக்க வச்ச ஆளும் உன் பொண்டாட்டி தான்டா. புஜ்ஜிமா, ஏமா நீ அந்த வடச்சட்டியில வெந்நிய கொதிக்க வைக்கிற? ஒரு பானையில வச்சு வைக்கலாம்ல. என்னங்க, சமையல் பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. பானை கழுவாம இருக்குங்க, அதை தேய்ச்சி கழுவுனா என் கையில உள்ள நெல் பாலிஷ் எல்லாம் போயிடும். அதான் இந்த ஒரு சட்டி தான் நல்லா பெருசா அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிக்கிறதுக்கு தோதா இருந்துச்சு. சோ இதுலயே வெந்நிய சமையல் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், உன் பெண்டாட்டி வெந்நிய சமையல் பண்ணட்டும், நீ உள்ள போய் சட்டை எடுத்துட்டு வா போ. ஐயோ யாருடா இவங்க கிட்ட எல்லாம் சட்டை கேட்டா? இப்போ 2 சட்டையில எந்த சட்டைய யார் எடுத்ததுன்னு சொல்லலாம், அது வேற பிரச்சனை. இப்போ என்ன சொல்லன்னு தெரியலையே. வாஸ்தவமா நான் தான் மாட்டிக்கிட்டேன். பேசாம நான் சட்டையே போடாம காந்தி தாத்தா மாதிரி திரிஞ்சிடலாம் நினைக்கிறேன். என்னங்க, என்ன உங்க அம்மா மாதிரி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? அப்புறம் யாராச்சும் உங்களை பார்த்து லூசுன்னு சொல்லிட போறாங்க. போங்க போய் எடுத்துட்டு வாங்க. இவளே, என் மகன் தனியா நின்னு புலம்புறது என்ன மாதிரி தெரியுதா உனக்கு? பின்ன என்னங்கத்த, நீங்க தானே எப்பவும் சொல்வீங்க என் பையன் என்ன மாதிரின்னு. அதான் சொன்னேன். பையன் என்ன மாதிரிதான், அதுல லூசுன்னு எங்கடி ஒரு வார்த்தையை சேர்த்திருக்க? பையன் பேசினா பின்ன லூசுன்னு தானே சொல்லுவாங்க, அதான் சொல்லி போட்டேன். இரு, இப்ப என் பையன் வந்து சொல்ற ஆன்சர்ல சும்மா நீ கதிகலங்கி போயிட பாரு. முதல்ல உங்க மாவே வரட்டும், ஆன்சரை சொல்லட்டும், அப்புறம் யாரு கலங்குறா யாரு கதி அவரான்னு பாக்கலாம். இந்த சட்டை யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. அம்மா ரொம்ப நேரமா குறுகுறுன்னு இந்த சட்டையை தான் பார்த்துட்டு இருக்கா. பெசாம இதான் அம்மா எடுத்தது, இதை பொண்டாட்டி எடுத்ததுன்னு சொல்லி சமாளிச்சு விட்டுருவோம். அம்மா எடுத்ததே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அம்மைக்கு நமக்கு சண்டை வந்து போகும். பொண்டாட்டியாவது சமாளிச்சிடலாம், அம்மையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னங்க அப்படி சிலையாட்ட நிக்கிறீங்க? சொல்லுங்க, யார் எது எடுத்தான்னு சொல்லுங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அடியே, எனக்கு என்னமோ இந்த சிவப்பு கலர் சிங்கிச்சான் எடுத்தது நீயா தான் இருக்கும். சிவப்பு கலர்லாம் மனுஷன் போடுவானா? இது ஒரு கலரு. இதெல்லாம் போட்டுட்டு தெருவில் போனா என்னை பார்த்து மாட முட்டிடாது. கண்டிப்பா இந்த சிவப்பு கலர் சிங்கிச்சான் சட்டையை நீ தாண்டி எடுத்திருப்ப. ஓஹோ அப்படியா, சரி. அப்ப இந்த பச்சை கலரு என்னடா இது? அம்மா மூஞ்சி வாடி போச்சு. ஒருவேளை அம்மா தான் சிவப்பு கலர் எடுத்திருப்பாளோ? சரி, அப்ப இந்த பச்சை கலரையும் பேசாட்டு நல்லா இல்லைன்னே சொல்லிடுவோம். அப்பதான் அம்மா மனசு சந்தோஷப்படும். அந்த பச்சை கலராது எப்படி இருக்குன்னு சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? சிவப்பு கலர் வெளியில போட்டு போனா மாடு முட்டும். பச்சை கலர் மட்டும் என்ன சும்மாவா? வெயில் எல்லாம் போட்டு போயிட்டோம்னா 50 பேருக்கும் கண்ணு குசுமான. பச்சை கலர் சிவப்பு கலர் சிங்கிச்சான் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கு, பச்சை கலர் சிங்கிச்சான் இன்னொரு பக்கம் எடுத்து வச்சிருக்கு. எனக்கெல்லாம் 2 சட்டையும் பிடிக்கல பத்துக்கா. 2ஐயும் கொண்டு ஏதாவது சோழ கலர் பொம்மைக்கு போட்டு கெட்டுடி, எனக்கு வேண்டாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? 2ல ஒரு சட்டை கூட உங்களுக்கு பிடிக்கலையா? என்னங்க இது? பின்ன நீ எடுத்ததும் பிடிக்கல, எங்க அம்மா எடுத்ததும் பிடிக்கல, போதுமாட்டி? இல்லங்க, ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாத்துக்கங்க. அடி பாவி, இதுல நடி ட்விஸ்ட் வச்ச? ஏற்கனவே நான் ட்விஸ்ட் ஆகி போய் தான் கிடக்கேன். ட்விஸ்ட் என்னன்னா, இந்த சிவப்பு கலரு பச்சை கலரு, அதான் நீங்க சொன்னீங்களே சிங்கிச்சான் சட்டை, 2மே நான் எடுக்கல, உங்க அம்மா தான் எடுத்தாங்க.
என்னது 2 சட்டையுமே அம்மா தான் எடுத்தாங்களா? ஐயோ போச்சே போச்சே. சரிங்க, உங்களுக்கு தான் ரெண்டுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, அதான் நான் சொன்னேன் பேசாம கொடுங்க. சோளக்கலை பொம்மைக்கே நான் கட்டிட்டு வந்துடுறேன். தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு பாட்டுலாம் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சான். இப்ப நான் எடுத்த சட்டை பிடிக்கல போலுக்க. எல்லாம் இந்த பொண்டாட்டி வந்த மாயம். பாத்தீங்களா தே, உங்க மவனுக்கு ரெண்டுமே பிடிக்காதுன்னு சொன்னேன், நீங்க தான் நம்பவே இல்ல. பாத்தீங்களா, இந்த ரெண்டுமே பிடிக்கலையா? போங்கத்தே போங்க. ஆண்டி இப்படி பண்ண பின்ன என்னங்க, நானே கஷ்டப்பட்டு வெந்நியை சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் வெந்நியை சமையல் பண்றதுக்கு பானை சட்டியா இருந்தாங்க, வடை சட்டியா இருந்தாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்துனா அது கொதிக்க போகுது, இது பேர் வெந்நி. இதுக்கு அந்த பாத்திரம் சரியில்லை, இந்த பாத்திரம் சரியில்லைன்னு சொல்லி கிண்டல் பண்றது மட்டும் இல்லாம இது பேரு சமையலே இல்லைன்றாங்க. அதான் கடுப்பாச்சு. எப்படி நான் நினைச்ச மாதிரி நீங்க சொன்னீங்களா? எப்படி நான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அடி பாவி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் ஒன்னும் புரிஞ்சுக்காம பேசிட்டேனடி. இப்ப எங்க அம்மா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க பாரு. என்னங்க, போனா போட்டுங்க, போனால் போகட்டும், போடா டே. போடா டேயா போச்சா. அம்மா கிட்ட பாசம் இல்ல, பொண்டாட்டி கிட்ட மரியாதை இல்ல. இந்த வீட்டுல முதல்ல நிம்மதியே இல்ல. ஏண்டி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன மம்மி கேட்கணும்? கேளுங்க மம்மி. வேற ஒண்ணு இல்லடி, வழக்கமா நீ காலையில கோச்சிக்கிட்டு வந்தனா நைட்டே உன் வீட்டுக்காரர் வந்து உன்னை சமாதானப்படுத்த வந்துருவாரு. அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையிலயாவது வருவாரு. ஆனா நீயும் கோச்சிக்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. என்ன உன் வீட்டுக்காரர் இன்னும் காணும்? சரியான கேள்வியாதாம கேட்டீங்க. எனக்கு ஒரே மண்ட குழப்பமா தான் இருக்கு. நானும் கோச்சிக்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. என் புருஷன் இன்னும் தேடியே வரல. என்னவா இருக்கும்? அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 4 முடி பாட்டி வீட்டுக்கு போவோம். என்ன மாப்பிள்ள, வந்தது வராதமா வீட்டுக்கு போகணுன்றீங்க? வாங்க மாப்பிள்ள, வந்து ஒரு நாள் தங்கிட்டு போங்க. இல்லத்த, பேங்குக்கு போகணும்ல. என் பேரே பேங்க் ஆபீசர் பிச்சைமுத்து. நானே பேங்க் போலனா எப்படி? மாப்பிள்ள கூப்பிடுறாருல, நீ போயிட்டு வரியாட்டி? ஆமா, உங்க மாப்பிள்ள கூப்பிட்டா நாங்க உடனே போகணுமாக்கும். ஆமா, எதுக்குங்க? முன்னாடி எல்லாம் கோச்சுக்கிட்டா உடனே கூப்பிட வருவீங்க. இப்ப 2 நாள் ஆச்சு வரல, ஏன்? எங்க முன்னாடி எல்லாம் சண்டை போட்டா நீ அடிக்கிறடி, கொஞ்சம் ஊமை குத்தாதான் இருக்கும், வெளியில தெரியாது. ஆனா இப்பல நீ அடிக்கிறடியில மூஞ்சி கண்ணு காதெல்லாம் பேத்து போகுது பேத்து. நீ அடிச்சடியில நான் ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். நேத்து தான் வீட்டுக்கே வந்தேன். ஆஸ்பத்திரி போங்க, இல்ல எங்க வேணாலும் போங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நேத்தே வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல. ஆமா, நேத்தே எதுக்கு என்ன கூப்பிட வரல? அடி இந்த தடவை ரொம்ப பலமா விழுந்திருக்கும் போல. ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு பிள்ளைய கொடுத்து ஸ்ட்ராங்கா வளர்த்தது மட்டும் இல்லாம பலமாயிட்டேன்னு கேள்வி வரையா கேக்குறீங்க கேள்வி. சரி, இப்ப எப்படி வந்தீங்க அதையாவது சொல்லுங்க. அதுவா, இப்ப கூட நானா வரல, எங்க அம்மா வர சொன்னா, அதான் வந்தேன். என்னது, வழக்கமா சண்டை போடுறதுக்கு காரணமா தான் உங்க அம்மா இருப்பாங்க. இந்த வாட்டி சாரி கேட்க வச்சிருக்காங்களே, எப்படி? அது வேற ஒண்ணு இல்லட்டி, எங்க அம்மா சொன்னாங்க, இந்த சண்டை 2 பேத்துக்கு இடையில வந்துச்சுன்னா அறிவு உள்ளவங்க முதல்ல போய் சாரி கேட்டுருவாங்களாம். அறிவே இல்லாத அறவெட்டு காவெட்டு முக்காவெட்டு லூசுங்க தான் சாரியே கேட்காம திமிரா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ, உங்க அம்மா இப்படிலாம் சொல்லி விட்டாங்களா? அதான் பார்த்தேன், எனக்கு தான் அறிவு இருக்கே, நான் எதுக்கு அறவெட்டு காவட்டுன்னு பேக வாங்கணும். அதான் நானே உங்ககிட்ட சாரி கேட்டு கூட்டிட்டு போயிடலான்ட்டு வந்தேன். ஓஹோ, அப்போ என்ன பார்த்தா அறிவில்லாதவ மாதிரியும் அறவெட்டு காவட்டு முக்காவெட்டு மாதிரியும் தெரியுதா உங்க அம்மாவுக்கு? அது என் வாயால நான் சொல்ல மாட்டேன் டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.